பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ரோமர் 1 அதிகாரம் 19வது வசனம். ரோமர் சாப்டர் 1 verse 19. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது தேவனை குறித்து அறியப்படுவது உங்களுக்கு வெளிப்பாடாக வருகிறது. பிரியமானவர்களே, அதை தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். எனக்கு அருமையானவர்களே, வேத வசனத்தை எவ்வளவு ஆழமாக நீங்கள் தியானிக்கிறீர்களோ, எவ்வளவு அதிக நேரம் கர்த்தரோடு கூட செலவு பண்ணுகிறீர்களோ, வேத வசனத்தை வாசிப்பதற்கு உங்களுடைய 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் நீங்கள் கொடுக்கிறீர்கள், அத்தனை மணி நேரமும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த, அவரை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், இந்த வேத வசனங்கள் அத்தனையும் தேவனுடைய ஆவியினாலும் ஜீவனாலும் இருக்கப்படுகிறார். அட வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது என்று வேத வசனம் சொல்கிறது. இது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் வல்லமையை உங்க சரீரத்துக்குள் கடந்து சென்று அந்த வார்த்தையானது ஜீவனை வெளிப்படுத்துகிறது. மரித்த நிலைமையில் இருக்கிறவர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். மூச்சுத்திணறல் இருக்கிறவர்கள், வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவர்கள், அல்சர் பிரச்சனை இருக்கிறவர்கள், வயிற்றில் கட்டிகளோடு இருக்கிறவர்கள், இல்ல இன்னைக்கு கேன்சர் வியாதியோடு இருக்கிறவர்கள், கால் கைகள் வலிகள் வேதனையோடு இருக்கிறவர்கள், சுனித்திரன் மந்திரத்தினால் கட்டப்பட்டவர்கள், ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அவரை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது எப்பேற்பட்ட வியாதி நோயா இருந்தாலும் இதில் இருந்து நான் விடுதலை ஆவேன் என்பது நீங்கள் வேதத்தை வாசித்தால்தான் உங்களுக்கு விசுவாசம் வரும். அப்படி நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அந்த வெளிப்படுத்தப்படும் போது யார் வெளிப்படுகிறார் தெரியுமா? தேவனே வெளிப்படுகிறார். கிறிஸ்து இயேசுவே உங்களுக்கு வெளிப்படுகிறார். பரிசுத்த ஆவியின் உங்களுக்கு வெளிப்படுகிறார். இவர்கள் மூவரும் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறபடியால், உங்களுடைய சரீரம் அவருடையதான் இருக்கிறபடியால், எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் நீங்கள் வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையை உங்களுக்குள் கடந்து சென்று உங்களை சுகப்படுத்தும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் தேவனே அதை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி, அவர்களுக்குள் வெளிப்படுத்தும்படியாக என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்கள், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும்போது, வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு வந்துவிட்டது. ஆனால் அதுக்கடுத்து தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு தேவன் தான் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஷீலா நான் கிடையாது, ஷீலா ரோசாரியோ கிடையாது, உங்களுக்கு தேவன் தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். விசுவாசிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, வார்த்தையை தியானிக்க தொடங்குங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் உங்கள் மத்தியில் செய்வார். உங்கள் சரீரத்திலும் காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரோசாரியோ. God bless you all. Amen.